ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் அலுவலகத்தில் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10வது முடிச்சிருந்தா, அதாவது 10வது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பொறுத்தளவில் டேட்டா என்ட்ரி முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி படித்தவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த போஸ்டிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான ஜீப் டிரைவர், இந்த மாதிரியான பல்வேறு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதற்கு என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பொறுத்தளவில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்தளவுக்குள்ள உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி ஹையாக தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, பியூனு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8th 10th முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஸோ 8th 10th முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும், என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சமாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்த அலுவலக உதவியாளர், அப்புறம் கிளர்க்கு, பியூன் இவங்க எல்லாத்துக்குமே. அதற்கப்புறம் ஜீப் டிரைவரை பொறுத்தளவில் நமக்கு வண்டிக்கான லைசன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது லைசன்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 1.5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கலெக்டர் அலுவலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது, இந்த இந்த தேர்வு முறையை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, பியூனு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவங்க யாருக்கு, ஜீப் டிரைவர் இவங்க யாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. ஸோ டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி, எம்பிசி, பிசி, டிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேலை பிரிவு தமிழ்நாடு அரசுலேருந்து இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க பார்த்திங்க அப்படின்னா கடைசி மாதம் டிசம்பராக இருக்கும். ஸோ துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் உங்களுடைய சொந்த மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். இல்லை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக அங்கேயே போயிட்டு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி ஃபில்லப் பண்ணி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஒரே டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அந்த மாதிரி பெறலாம். சரி, நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டே இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்துக்கிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ தபால் மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி டைரெக்டாக விண்ணப்பிக்கலாம். இல்லை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன வேலை பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா
அலுவலக உதவியாளரும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கு 16 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழகம் முழுவதும் 16 வேக்கன்சியாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ்லையும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இது பொதுப்பிரிவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 5 வேக்கன்சிஸ் 16 வேக்கன்சிஸ் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸ், பிசிக்கு வந்து 5 வேக்கன்சிஸ், எம்பிசிக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வேக்கன்சிஸ் இந்த மாதிரி நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸை பிரிக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ஒதுக்கீடும் இருக்குது. அதாவது ப்ரையாரிட்டி உள்ளவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளி, அதுக்கப்புறம் பிசிலேயே வந்து பார்த்திங்க இந்த 5 வேக்கன்சிஸ்லேயே பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதேமாதிரி எம்பிசி விமனுக்கு ஒரு சீட்டு அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மென்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட்டு அந்த மாதிரி கிடைக்கும். இதற்கான வயது வரம்புமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அரசு வழக்குத்துறையின் அலுவலக உதவியாளர் பதவிக்கு 1/7/2025 தேதிப்படி குறைந்தபட்சம் 18 வயசு உங்களுக்கு நிரம்பி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருந்தாலே போதும். அதிகப்படியாக 32 வயசு வரை இருக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசு. நீங்கள் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, பிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயசு வரை வந்து சொல்லியிருக்காங்க. எம்பிசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் 37 வயசு வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியாக 37 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி 32 வயசு, இதே வந்து எம்பிசி பிசி 37, அப்புறம் எம்பிசி பிசி 37, அதே மாதிரி எஸ்சி எஸ்டியும் வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு. அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வந்து 10th பாஸோ ஃபெயிலோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு. அதேமாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைத்து கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உங்களுக்கு பிறந்த தேதி குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு ஆவணம், அதாவது பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லை பெர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு இந்த மாதிரி, அப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், உங்களோட டிசி மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் நீங்கள் வந்து முன்னுரிமை குரியவராக இருக்கிறீங்க, முன்னுரிமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா முன்னுரிமைக்கான சான்றிதழும் வந்து சேர்த்து வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மாவட்டங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் சம்பந்தமான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுக்கும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.